ஆன்மீக துளிகள். கிருஷ்ணர் மேல் விழுந்த திருட்டுப்பழி. சின்ன வயதில் வெண்ணை திருடினார் கிருஷ்ணர். பிருந்தாவனத்தில் கோபிகைகள் மனதை திருடினார் கிருஷ்ணர். இதெல்லாம் கிருஷ்ணர் லீலைகள். ஆனால் அவர் துவாரகைக்கு மன்னரான பிறகு அவர் மீது ஒரு பெரிய திருட்டு பழி சுமத்தப்பட்டது. அது என்ன பழி? அந்த பழியை எவ்வாறு கிருஷ்ணர் துடைத்தார்? இந்த நிகழ்வால் அவருக்கு 2 மனைவிகள் கிடைத்தார்கள். அவர்கள் யார் யார்? இந்த சுவாரஸ்யமான கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். சியந்தகமணி என்பது ஒரு அபூர்வமான ரத்தினக்கல். அது சூரியனுக்கு உரியது. அந்த சியந்தகமணி ஒரு நாளைக்கு 8 பாரம் தங்கத்தை தருமாம். 8 பாரம் என்பது கிட்டத்தட்ட 77 கிலோவுக்கு சமமாம். அப்படிப்பட்ட மணியை அணிந்திருப்பதால் தான் சூரிய தேவன் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாராம். இந்த சியந்தகமணி இருக்கும் இடத்தில் பஞ்சம் வராது, செல்வம் செழிக்கும். ஆனால் தீயவர் கையில் இருந்தால் அவர்களுக்கு கெடு பலனை கொடுக்குமாம். சத்ரஜித் என்பவன் துவாரகை நாட்டுக்கு உட்பட்ட யாதவ சிற்றரசன். அவன் ஒரு சிறந்த சூரிய பக்தன். சூரியனை வழிபட்டு வேண்டி அந்த சியந்தகமணியை அவன் அடைந்தான். அந்த அற்புதமான மணி உன்னிடம் இருப்பதை விட துவாரகையின் மன்னரான தன் பாட்டனார் உக்கிரசேனரிடம் இருந்தால் நாட்டுக்கு நல்லது. அதனால் அந்த மணியை அவரிடம் ஒப்படைத்து விடு என்று கிருஷ்ணர் சத்ரஜித்திடம் கூறினார். சத்ரஜித் அதற்கு சம்மதிக்கவில்லை. தன்னிடமே வைத்திருந்தான். ஒரு நாள் அவனது தம்பி பிரசேனன் என்பவன் அந்த சியந்தக மணியை அணிந்து கொண்டு வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அவனிடத்தில் அவ்வளவு நல்ல குணம் இல்லாததால் அவனுக்கு பெரும் தீங்கு வந்தது. காட்டிலே ஒரு சிங்கம் அவனையும் அவன் ஏறி வந்த குதிரையையும் அடித்துக் கொன்றுவிட்டு சியந்தக மணியை கவ்வி சென்றது. அந்த காட்டிலேயே சிரஞ்சீவிகளில் ஒருவரான ஜாம்பவான் வாழ்ந்து வந்தார். கரடியான ஜாம்பவான் அந்த சிங்கத்தை கொன்று அந்த சியந்தகமணியை எடுத்து போய் தன் மகளிடம் கொடுத்தார். காட்டுக்கு போன பிரசேனன் திரும்பி வராததால் கிருஷ்ணர் தான் பிரசேனனை கொன்றுவிட்டு சியந்தகமணியை கவர்ந்து சென்று விட்டார் என்று சத்ரஜித் எண்ணினான். அதையே பல பேரிடமும் சொல்லி கிருஷ்ணர் மீது ஒரு திருட்டு பழியை சுமத்தினான். தன்மேல் விழுந்த பழியை போக்க கிருஷ்ணரும் பிரசேனனை தேடி காட்டுக்கு புறப்பட்டார். அங்கு சிங்கத்தால் வேட்டையாடி இறந்து கிடந்த பிரசேனனையும் குதிரையையும் கண்டார். பின் சிங்கத்தின் காலடிகளை பின்பற்றி ஜாம்பவான் குகைக்கு வந்து சேர்ந்தார். அங்கு ஜாம்பவான் மகள் வைத்திருந்த சியந்தகமணியை கண்டு அதை எடுக்க போனார். அப்பொழுது கரடியாகிய ஜாம்பவான் வந்துவிடவே இருவருக்கும் துவந்த யுத்தம் தொடங்கியது. ஒன்றல்ல இரண்டல்ல 28 நாட்கள் இருவரும் விடாமல் மல்யுத்தம் நடத்தினார்கள். ராமரின் வானர படையில் இருந்தவர் ஜாம்பவான். ராவணனின் ராட்சசர்களுடன் யுத்தம் செய்த பராக்கிரமசாரி. ஆனால் அவரால் கிருஷ்ணரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரது தாக்குதல்களை விளையாட்டாக சமாளித்தார் கிருஷ்ணர். அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணரின் தாக்குதல்கள் ஜாம்பவானை தழுவுவது போலவே இருந்தது. அந்த ஸ்பரிசம் ஜாம்பவானை ஏதோ செய்தது. முடிவில் தளர்ந்து போன ஜாம்பவான் கிருஷ்ணரிடம் பணிந்தார். உங்கள் ஸ்பரிசம் எல்லாம் ராமபிரான் என்னை தொடுவது போல உள்ளது. உண்மையில் தாங்கள் யார் என்று கேட்டார். கிருஷ்ணரும் சிரித்தவாறே, நானும் ராமனும் வேறு வேறு அல்ல. ராமனும் நானே, கிருஷ்ணனும் நானே. ராமவரத்தில் ஒரு நாள் நீ என்னிடம் ஒரு கோரிக்கை விடுத்தாய். என்னிடம் மல்யுத்தம் செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினாய். நான் அதற்கான நாள் வரும் காத்திரு என்றேன். உன் அந்த நாள் ஆசையைத்தான் நான் இன்று நிறைவேற்றினேன் என்றார். அத்தோடு ராமனாக ஜாம்பவானுக்கு காட்சி தந்தருளினார். ஜாம்பவானும் பேரானந்தம் கொண்டார். சியந்தகமணியை கிருஷ்ணரிடம் ஒப்படைத்ததோடு தன் மகள் ஜாம்பவதியை கிருஷ்ணருக்கு மணமுடித்து கொடுத்தார். ஜாம்பவதியை அழைத்துக் கொண்டு சியந்தகமணியோடு துவாரகை திரும்பினார் கிருஷ்ணர். நடந்த விவரங்களை அறிந்த சத்ரஜித் தான் கிருஷ்ணர் மீது பழி சுமத்தியதற்காக வெட்கப்பட்டார். மன்னிப்பு கேட்டார். அதோடு இல்லாமல் தன் மகனையும் கிருஷ்ணருக்கு மணமுடித்து கொடுத்தார். அதுதான் சத்யபாமா. இப்படித்தான் ஸ்ரீகிருஷ்ணர் தன்மேல் விழுந்த களங்கத்தை துடைத்தார். அதற்கு பரிசாக ஜாம்பவதி, சத்யபாமா என்ற 2 பெண்களை மணந்து கொண்டார். ஆன்மீக துளிகள். கிருஷ்ணர் மேல் விழுந்த திருட்டு பழி.